என்னங்க ஏன் தாவேக்கா இப்படி பண்ணிட்டாங்க? தமிழ்நாட்டுல அதுவும் குறிப்பா சென்னைக்குள்ள டிரைவர், கண்டக்டர் அந்த இதுலலாம் கண்டக்டர்ஸ் தான் ரொம்ப குறிப்பா போடுறாங்க. ஓட்டுநர், நடத்துனர் பணிக்கு உத்தரப்பிரதேச கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் குடுத்துட்டாங்க அப்படின்னு போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்குன்னுலாம் நம்ம பார்க்குறோம். ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் ஃபில் பண்றதுக்கு தமிழ்நாட்டுல நிறுவனங்களே இல்லையா? இது எப்படி குளோபல் டெண்டர்ங்கிறதுனால இப்படி இம்பாக்ட் வரதான் செய்யுமா? அந்த உத்தரப்பிரதேச கம்பெனி அதனுடைய பின்னணி என்ன? எப்படி பார்க்குறீங்க? தாவேக்காவை அரசோட முதல்ல 2 ஆங்கிள்ல இத பார்க்க வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒரு அரசு பணியாளர்கள நியமிக்கிறீங்க. கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு கண்டக்டரும், டிரைவரும் மாநகர பேருந்துகளுக்கு. அதை ஏன் நீங்க வந்து முதல்ல வந்து ஒப்பந்த பணியாளரா கான்ட்ராக்ட்ல நியமிக்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2வது கொஸ்டின், இப்படி ஒப்பந்தத்துல நீங்க நியமிக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்றீங்கன்னா, அத நியமிக்கிறதுக்கு உத்தரப்பிரதேசத்துலேருந்து எதுக்கு ஒரு கம்பெனி எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது 2வது கொஸ்டின். மொத்தமா 1797 பேர வந்து கான்ட்ராக்ட்ல நியமிக்க போறாங்க. மாநகர பேருந்துகள் அதில் வந்து கண்டக்டராகவும் டிரைவராகவும் வேலை பார்க்குறதுக்கு இது வந்து கண்டக்டருக்காக 1797 பேர். அப்போ நமக்கு இன்னொரு பகீர் ஷாக் என்ன வருதுன்னா, உத்தரப்பிரதேச நிறுவனம் ஹையர் பண்ண போகுது அப்படின்னா, அவங்க வந்து தமிழ்நாட்டுக்காரங்களை ஹையர் பண்ண போகிறாங்களா, அல்லது வடமாநிலத்தவரை கொண்டு வந்து கண்டக்டராக எல்லா தொழில்கள்லையும் வடமாநிலத்தவர் இருக்கிற மாதிரி அரசு பேருந்து கண்டக்டர்களாகவும் இனிமே வடமாநிலத்தவர்களை நியமிக்க போகிறாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது. இந்த டெண்டர்னுடைய கண்டிஷன்ஸாக தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு தான் பணி கொடுக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்லாம் வச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிற பல கொஸ்டின்ஸ் வந்து கடந்த காலத்தில் ஓபிஎஸ் ஒரு இதை பண்ணி விட்டார்ல டிஎன்பிஎஸ்சியில், அந்த மாதிரி எதையும் செஞ்சுட்டாங்களாங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று நம்ம இப்போ போனோம்னா எஸ்பிஐயில் தொடங்கி எல்லா இடத்துலும் சலான் ஃபில்அப் பண்ணுங்கோ சார் அப்படின்றாங்கல்ல. சரி, அவங்களோட தமிழை நம்ம அதை குறைத்து மதிப்பிடவோ இதுவோ இல்லை. என்னன்னா நீங்கள் ஃப்ரண்ட்லைன் டெஸ்கில் இருக்கிறீங்க, நமக்கு உள்ள மேனேஜரியல் பொசிஷனில் இருக்கிறவங்க அல்ல டாப் மோஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அது சிக்கல் இல்லை. வர்றாங்கன்னா வர்றவங்களை ரிசீவ் பண்ற அந்த ஃப்ரண்ட்லைன் டெஸ்க்ல உட்கார்றவங்களோட லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணுமா? ஏன்னா நீங்க கண்டக்டருக்கு ஆப்வியஸா ஃப்ரண்ட்லைன் டெஸ்க் தான். லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தா போதாது, முதல்ல அவங்க லோக்கல் ஆளா இருக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க உள்ளூர்லயே வந்து இது ஒரு மாநிலங்களின் ஒன்றியம் தான் இந்தியா. அப்போ இந்த மாநிலத்தை சேர்ந்த மக்களே பல பேர் வேலை வாய்ப்பு இல்லாம கண்டக்டர் வேலைக்காக அப்ளை பண்ணிட்டு காத்திருக்கிறாங்க. எக்கச்சக்க பேர் நமக்கு எப்போ வந்து பொசிஷன் போடுவாங்க, நம்ம போகலான்னு கண்டக்டர் வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களே எக்கச்சக்க பேர் இருக்கிறாங்க. அப்போ அவ்வளோ பேர் இருக்கும்போது நீங்கள் லோக்கல் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு ஒரு வட மாநிலத்தவர் வந்தால் அவருக்கு வேலை கொடுத்துடலாங்கிறதே அதுவே ஒரு ஏற்றுக்க முடியாத விஷயம்தான். ஏன்னா இப்போ இதில் என்னென்ன கண்டிஷன்ஸுங்கிறது வந்ததுனா தான் அதனோடு சேர்த்து நீங்கள் இங்கே இருக்கிறவங்க ஏன் அப்புறம் போராட்டம் அறிவிச்சாங்கங்கிற கேள்வியும் சேர்ந்து வரும். இதில் இன்னொரு ஆங்கிள் பார்க்க வேண்டியது, தாவேக அரசாங்கம் இவங்க ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இருக்கக்கூடிய பணிகள் நேற்றைக்கு செங்கோட்டையன் அவர்கள் சட்டமன்றத்திலே சொல்கிறாரு, அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் படிப்படியாக காலியாக இருக்கிற எல்லா அரசு பணியிடங்களையும் நாங்கள் நிரப்பி விடுவோம்னு மானிய கோரிக்கையில் வருவாய்த்துறை கான்ட்ராக்ட் முறையில் தான் நிரப்புறதா அப்படிங்கிறத மட்டும் அவர் ஹிண்ட்டு கொடுக்காம விட்டார். ஏன்னா இன்றைக்கி செய்தி என்னவா ரிப்போர்ட் ஆச்சுன்னா, நேஷ்னல் மீடியாஸ் வரைக்குமே, இங்கிலீஷ் பேப்பர்ஸ் வரைக்குமே, ஆல் வேக்கன்சிஸ் இன் கவர்மெண்ட் பொசிஷன்ஸ் வில் பி ஃபில்ட் இன் 3 years அப்படின்னுட்டு மினிஸ்டர்னு போட்டு அவர் புகைப்படம் எல்லாம் வேற போட்டு செங்கோட்டையன் அவர்களுடையது வந்தது. டிஎன்பிஎஸ்சி அஸ்பைரன்ஸ்லாம் அதை பார்த்த உடனே ஒரு பெரும் மகிழ்ச்சியோடு இருந்திருப்பாங்க, உள்ள நியூஸ் படித்த உடனே ஷாக் ஆகியிருப்பாங்க. இப்போ என்னன்னா, இப்போ சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சிக்கான போஸ்டிங்ஸே கூட குறைவாக இருக்குங்கிற அந்த கேஸ் வந்து குரூப் 2லேயும் வந்தது, குரூப் 1லேயுமே அந்த விஷயம் நம்மளால் பார்க்க முடிந்தது. ஏன்னா எக்ஸிஸ்டிங்கிறது இன்னும் எக்கச்சக்கமாக இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி இவ்வளவு குறைவாக விடுவீங்க என்கிற கேள்வியும் வந்தபோது தான் தாவேக அரசாங்கம் அந்த இடத்துல பதில் சொல்ல வேண்டிய இடம். ஆனால் வழக்கம் போல் அப்படி ஒன்று நடக்கவே இல்லைங்கிற ரேஞ்சில் தான் தாவேக அரசாங்கம் இருக்கிறார்கள். இப்போ இந்த நிறுவனம் எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற உத்தரப்பிரதேச நிறுவனம், இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நிறுவனம் வந்து ஒரு முக்கியமான இந்தியாவுக்கே தெரிந்த ஒரு ஏரியாவிலேருந்து வந்திருக்குது. இந்தியாவுக்கே தெரிந்த ஒரு முக்கிய ஏரியாவா? டெல்லி தான், டெல்லியா? ஆமாம், உத்தரப்பிரதேசம் அப்படின்னும் போது ஒருவேளை அயோத்தியாவா? அயோத்தி கிடையாது, அயோத்திக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டு ரேபரேலி. பயங்கரமான தொகுதியாச்சு. தொடர்ந்து மீண்டும் 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 நேரு காந்தி ஃபேமிலியில இருந்து அவங்களுடைய அந்த ட்ரெடிஷ்னல் தொகுதியாச்சு. ராகுல் காந்தி எம்பியாக இருக்கக்கூடிய தொகுதியிலிருந்து அந்த எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற நிறுவனம் இங்கே தமிழ்நாட்டுக்கு
கண்டக்டர்களை தேர்வு செய்யக்கூடிய குத்தகையை வாங்கி இருக்கிறது அப்படிங்கிறது கூடுதல் தகவல். ஸோ இதில் நம்ம நேரடியாக இது வந்து அதில் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ்ங்கிறது ஆக்சுவலாக எஸ்ஸாக அடிச்சு அந்த லெட்டருமே எம்டிசியில் அந்த கான்ட்ராக்ட் இது கொடுக்கப்பட்டது தொடர்பான ஒரு லெட்டரும் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எஸ்எஸ்ங்கிறத எஸ்சின்னு மாற்றுறாங்க. ஓகே, பெண்ணில் அடிச்சதை மாற்றி வச்சுருக்கிறாங்க எஸ்சி என்டர்பிரைசஸ்னு. அது ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தீக்ஷித் பவன், போலீஸ் லைன், சௌராஹா, ரேபரேலி, உத்தரப்பிரதேஷ்னு கொடுத்துட்டு ப்ரொவிஷன் ஆஃப் ஃபேர் கலெக்ஷன் பர்சன் கண்டக்டர்ஸ், அதாவது ஃபேர் கலெக்ஷன் பர்சன் ப்ராக்கெட்டில் கண்டக்டர் டு ஆப்ரேட் ரெகுலர் பஸ் ஆப்ரேஷன்ஸ் அட் ரீஜனல் வைஸ் ஆஃப் எம்டிசி த்ரூ ஒர்க் ஆர்டர் அப்படின்னு போட்டு ஓப்பன் டெண்டர் ரெஃபரன்ஸ் வந்து போன ஏப்ரலில் கொடுக்குறாங்க. பிட்டு ஓப்பன் ஆனது மார்ச் 6. அதுக்கு பிறகு எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு அது அத்தனையும் ஹோல்ட் ஆகி அதனுடைய கண்டினியூட்டி தான் இப்போ வருது. இப்போ கேள்வி என்ன வரும்னா, திமுக போட்ட பல டெண்டர்களை ரிஜெக்ட் செய்த நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையிலான இந்த அரசாங்கம் ஏன் இதை கண்டினியூ பண்ணுறாங்க? இப்போ இதில் குளறுபடி இல்லைன்னு நம்ம பார்க்கணுமா? கான்ட்ராக்ட் நம்ம தானேங்க கொடுக்க போகிறோம், பார்த்துக்கலான்னு கான்ட்ராக்ட் அனௌன்ஸ்மெண்ட் தானே வந்துச்சு. கான்ட்ராக்ட் டீல் முடியல, இல்லை கான்ட்ராக்ட் இவங்க தானே கொடுக்குறாங்க. அதனால அதில் ஹையரிங்கில் சொல்கிறீங்க இந்த டீல் அப்படிங்கிறது, டீல் பிட்டிங்கில் அவங்க கொடுத்து எடுக்கிறாங்க அப்படிங்கிற இடத்துல இருந்து நமக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அல்லது அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டில் ஒப்பந்த பணியாளர்களாக இருக்கிறவங்க, கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸாக இருக்கிறவங்க தங்களை நிரந்தர பணியாக்க சொல்லி நடத்தின எல்லா போராட்டங்களுக்கும் விஜய் தன்னுடைய ஆதரவை கொடுத்துருக்கிறார். அது பகுதி நேர ஆசிரியர் போராட்டமாக இருக்கலாம், செவிலியர்கள் போராட்டமாக இருக்கலாம், அல்லது தூய்மை பணியாளர்கள் போராட்டமாக இருக்கலாம். இது மாதிரி எல்லா அரசு ஊழியர் போராட்டங்களுக்கும் நாங்கள் ஆதரவளிக்கிறோம் அப்படின்னு விஜய் சொல்லியிருந்தாரு. அதனால தான் பார்த்தோம்னா எப்போவுமே கணிசமான அந்த போஸ்டல் வாக்கு, தபால் வாக்குகள் வந்து திமுகவுக்கு தான் போகும் அப்படிங்கிற ஒரு வரலாறு இருந்த தமிழ்நாட்டில் அதை ஓரளவுக்கு பிரேக் பண்ணி தாவேக்கா அதில் ஒரு கணிசமான செக்ஷனை எடுத்திருந்தாங்க. அதுக்கு காரணம் இந்த மாதிரியான அரசு ஊழியர்களுக்கு ஆதரவான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸை அவர் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வந்தது. அரசு ஊழியர்களுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதிகள் உட்பட அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி, தேர்தல் அந்த புத்தகமாக தான் அங்கே ரிலீஸ் பண்ணாங்க இல்லைங்களா? அதில் அரசு ஊழியர் நலன் அப்படிங்கிற வகையில் பொதுவாக செவிலியர், ஆசிரியர் உள்ளிட்ட அரசு பணிகளில் ஒப்பந்த பணி அடிப்படையில் செய்யப்பட்ட தற்காலிக பணியாளர்கள் 5 வருட பணி அனுபவம் பெற்றதும் அவர்கள் நிரந்தர பணியாளர்களாக நியமனம் செய்யப்படுவார்கள். நல்ல விஷயம் அப்படிங்கிறது ப்ராமிஸாக கொடுத்துருக்குறாங்க. அதை விட முக்கியம், அரசு ஊழியர்கள் இந்த பணி நியமனத்தெல்லாம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிறதுக்கு நாங்கள் ஒரு சட்டமும் கொண்டு வருவோம் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் வந்து நிரந்தர பணியாளர்களுக்கா இல்லை தற்காலிக பணியாளர்களுக்காங்கிறத அவங்க தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கல. இப்போ நம்ம கேள்வி என்ன வரும்னா, இப்போ இவங்கெல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா இந்த கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாயீஸ், அவங்க கான்ட்ராக்ட் பீரியட் முடிஞ்சு நீங்கள் டெர்மினேட் பண்ண போகிறீங்களா, இல்லை அவங்க கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாயீஸாக அது கண்டினியூ ஆகி இப்போ இதுக்கு முன்னாடி எடுத்தது மற்ற துறைகள் நடந்ததை போல் கண்டினியூ ஆகுமான்னு ஒரு கேள்வி. இப்போ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் அதில் என்னென்னா, இவங்கெல்லாம் பர்மனெண்ட் எம்ப்ளாயீஸாக கவர்மெண்ட் எப்பயுமே ஒரு எம்ப்ளாயீஸ் எடுக்கும்போது அதில் வந்து ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்டாக அதில் ஃபாலோ பண்ணப்படும் அரசு ஊழியர்கள் நியமனத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் அந்த எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற கம்பெனி ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது. இப்போ இதில் முக்கியமான கேள்வி வருது நமக்கு. தாவேக்காவினுடைய வாக்குறுதி 5 வருடம் நீங்கள் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயியாக வேலை செஞ்சீங்கன்னா கவர்மெண்ட்டில் உங்களுடைய வேலை நிரந்தரமாக்கப்படும் அப்படிங்கிறது தாவேக்காவின் தேர்தல் வாக்குறுதி. அதை நிறைவேற்றுவாங்களா நிறைவேற்ற மாட்டாங்களான்லாம் நமக்கு தெரியாது. நம்ம பாசிட்டிவாகவே எடுத்துக்குவோம். ஸோ நிறைவேற்றுறாங்க அப்படின்னு எடுத்துக்குவோம். நிறைவேற்றுறாங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போது இந்த ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணப்படாமல் எடுக்கப்பட்ட இந்த 1797 கண்டக்டர்களும் நிரந்தர பணியாக்கப்பட்டாங்கன்னா அப்போ கண்டக்டர் பணியிடங்களை நிரப்புறதுல ரிசர்வேஷன் அப்படிங்கிறது நீக்கம் பெறுது. இப்போ இன்றைக்கி நாளைக்கு இதே நடைமுறை எல்லாத்துலேயும், இப்போ வாத்தியாரங்களை எடுக்கும் போதும் முதல்ல கான்ட்ராக்டாக எடுக்கிறது, அப்புறம் 5 வருஷம் கழித்து நிரந்தரமாக்குறது, இன்னொரு துறையில் எடுக்கும்போது முதல்ல கான்ட்ராக்டாக எடுக்கிறது, 5 வருஷம் கழித்து நிரந்தரமாக்குறதுங்கிற நடைமுறையை எல்லா துறையிலையும் இவங்க வந்து அமல்படுத்த தொடங்கினா ரிசர்வேஷன்ங்கிறதே வேலிட் இல்லாமல் ரிசர்வேஷன் ஒழிக்கப்பட்டுரும். அரசு பணியிலிருந்து முற்றுமுழுதாக அதற்கான இடத்தை நோக்கி அது நகர்வதற்கு தான் இந்த அரசாங்கம் அடுத்த புள்ளியாக இலக்கு வைக்குதாங்கிற கேள்வி வருது. இந்த இடத்துல தாவேக்கா என்ன பண்ணணும்? ஏன் அவங்க வாயை திறக்காமல் இருக்காங்க? அதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியது? திறப்பாங்களா இல்லை வழக்கம் போல் இதையும் அப்படி கடந்து போயிட போகிறாங்களாங்கிறது இருக்குது. ஆமாம், மனித அன்புமணி
அவங்க தொடர்ச்சியாக தாவேகா ஆட்சியை பல சமயங்களில் ஆதரித்து கொண்டு இருக்கக்கூடிய அன்புமணி பார்த்தோம்னா இன்னைக்கு பொங்கி எழுந்து இதுக்கு எதிராக அறிக்கை விட்டுருக்கிறாரு. இது ஒரு என்ன விதமான அழுத்தத்தை தாவேகா கிரியேட் பண்ண போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா வருங்கால அமைச்சர் அப்படின்னு அவங்களே பேசிக்கிட்டு இருக்காங்க சௌமியா அன்புமணியை பொறுத்த வரைக்கும். ஸோ சௌமியா அன்புமணி 2 பேரை பற்றி பேசும்போதும் தாவேகா ரொம்ப கடுமையான சாஃப்ட்டு டேர்ம்ஸ் வந்து எல்லா நேரங்கள்லையும் எடுக்கிறாங்க. ஸோ சட்டமன்றத்தில் பதில் சொல்லும்போது கூட பார்த்தோம்னா திமுகவை நோக்கி ரொம்ப ஹார்ஷாக பேசக்கூடிய அமைச்சர்கள்லாம் பாமகவை பற்றி பேசும்போது அப்படியே அடங்கி போயிடுறாங்க. ஸோ இன்னைக்கு அன்புமணியினுடைய அறிக்கைக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கேள்வியும் வந்திருக்கு. ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டினுடைய வேலை இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கான அவங்கள தான் பண்ணி நீங்கள் கொடுக்கும் பொழுது முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இப்போ பல ஸ்டேட்டுகளில் குரூப் சி குரூப் டிக்கெல்லாம் அவங்க சட்டமத்தை முன்கூட்டியே கொண்டு வந்துட்டாங்க. கர்நாடகாலலாம் அதை ரொம்ப கடுமையாக அமல்படுத்துகிறாங்க. ஏபிக்குமே குறிப்பிட்ட அளவுக்கு வரைக்கும் ஃபஸ்ட்டு கன்னடிகாஸ் ஃபஸ்ட்டுங்கிற மாதிரியான சில பாலிசிஸ் வைக்கிறாங்க. அது நீங்கள் குளோபலைசேஷனில் சரியாக தவறாது ஒரு தனி விவாதம் என்றாலும் கூட குறைந்தபட்சம் நீங்கள் இது இந்த சர்வதேச பிரச்சனை. இன்றைக்கி பலரும் நீங்கள் கடல் வழியாக நீந்தி வந்து இப்போ நாடுகளுக்குள்ளே போடுறாங்கன்னு வெளிநாடுகளில் அந்த சிக்கல்கள் வருது. அவங்க அங்கேருந்து தப்பிச்சு உள்ளே ஓடியாந்துட்டு இங்கே எங்கள் வேலைகளை பறிக்கிறாங்கன்னு அமெரிக்காவிலேருந்து கனடாவிலேருந்து அவங்க வந்து சர்வதேச லெவலில் அப்படியான ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அந்த இடப்பெயர்வுங்கிறது இருந்தாலும் கூட எங்களுக்கு வேலை கிடைக்கலங்கிற அந்த ஒரு வேகம் ஒரு வெறி அதை கொந்தளிப்பது அப்படிங்கிற அளவுக்கான வேலைகளை ரைட் விங்ஸ் வந்து பல நேரங்களில் அது ரைட் விங்ஸ் அரசியலுக்கு செய்கிறாங்க. பட் அதை தாண்டி அதை உறுதி செய்ய வேண்டிய தேவை உரிமை இருக்கா இல்லையாங்கிறது இருக்கு இல்லையா, மண்ணுடைய மக்களுக்கு கொடுக்கறது அது ரொம்ப விவாதிக்கப்பட வேண்டிய தொடர்ந்து தமிழ்நாடு அரசியலில் ஷார்ப்பாக பேசப்பட்டு பேணப்பட்டு வருகிற ஒரு விஷயமாகவும் இருக்குது. அந்த பிரச்சனையில் தான் தமிழ்நாட்டில் வழக்கமாக இருக்கிற பல டோன்ஸை மாற்றி விடுகிற தாவேகா இதில் என்ன டோன் எடுக்க போகுது. மேபி இது தொடர்பாக யாராவது இன்றைக்கி சட்டமன்றத்தில் எழுப்பினாங்கன்னா ஒரு 3 நாள் கழிச்சு கவனஈர்ப்பு தீர்மானம் கொடுங்க. சம்மந்தப்பட்ட அமைச்சர் ஆக்சுவலாக இன்றைக்கி அது நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி 2 விஷயம் சர்ச்சையாக இருக்குது, சிக்கலாக இருக்குது. அந்த 2 விஷயத்துக்கு மானிய கோரிக்கையும் வருது. ஆனால் அதில் கேட்டால் நீங்கள் முன்கூட்டியே அதை எழுதி கொடுத்துருக்கணும்னு தான் சொல்ல போகிறாங்க. ஒன்று மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத் அவர்கள், நம்ம தாம்பரம் கில்லி சரத் அப்படின்னு தான் அதுக்கு முன்னாடி சொன்னால் தெரியும். தாம்பரம் சரத்குமார் அவர்கள், அவர் மனிதவள மேம்பாட்டுத்துறை. காலையிலே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் புகழ்ந்து அவர் பாட்டுக்கு வாசிக்க பேரவைத் தலைவர் குறுக்கிட்டு மாண்புமிகு அமைச்சர்னது டக்குன்னு பேச்சை திருப்பி மானிய கோரிக்கை எண் 35 அப்படின்னு ஆரம்பிச்சு லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கு. புகழதை நிறுத்திட்டு பதில் சொல்கிறதுக்கு வாங்க அப்படின்னு சபாநாயகரே பொறுத்துக்க முடியாத அளவுக்கு புகழ்ந்து தள்ளிட்டார். இப்போ இந்த ஃபில்லிங் எல்லாம் குறித்து மேபி அமைச்சர்கிட்ட யாராச்சும் கேள்வியில் எழுப்பி அந்த சபாநாயகர் கிளியர் பண்ணி உள்ளே போய் பதில் வருமாங்கிறது ஒரு கேள்வி. போக்குவரத்து துறை என்பதனால் போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன் இருக்கிறார். இப்போவே கொடுத்துட்டாலும் அட்லீஸ்ட் அவர்கிட்ட கேட்க முடிஞ்சாலாச்சும் மானிய கோரிக்கையிலே பிடிச்சிடலாம். ஏன்னா இதுக்கு கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாலும் அவங்க எந்த அளவுக்கு அதை எங்கேஜ் பண்ணுவாங்கங்கிறது ஒரு சவாலானது. கேட்டால் ஒரு வேளை அவர் சாப்பிட்டு வந்து பதில் சொல்கிறேன்னு சொன்னாலும் சொல்லுவார், நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க அதனால தெம்பா பேசுகிறீங்க அப்படின்னு கடந்த காலத்தில் அவர் சொன்னதும் வைரல் ஆச்சு. ஸோ அப்படி ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது போக முதலமைச்சர் ஆஃபீஸ் டெண்டர் விட்டதிலே ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் முறைகேடுக்கான ஸ்பேஸ் இருக்குன்னு ஒரு விஷயம் வெடிச்சு கிளம்பியிருக்கு. அந்த விஷயத்த பாஜக டெல்லி ஆஃபீஸில் இருந்தாலும் அவங்க செய்தி தொடர்பாளர்கள் பேட்டி கொடுக்குறாங்க. இப்படி ஒன்று நடந்திருக்குன்னு 10 நிமிஷம் பேட்டி. ஆசீர்வாதம் இருக்கார் இல்லையா, டாக்டர் ஆசீர்வாதம், அவர் வந்து அங்கே டெல்லியிலேருந்து பேட்டி. இங்கே அதை கிளப்புனது ஆசீர்வாதம் ஆச்சாரி. இப்போ இங்கே கிளப்புனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று தான் அவருடைய தம்பி வந்து எம்எல்ஏவாக முதல் பேச்சை சட்டமன்றத்தில் பேசினார். மதுரவாயல் எம்எல்ஏ ரேவந்த் சரண். அவரோட அண்ணன் வினோஜ் பி செல்வம் தான் அதை முதல்ல 16ஆம் தேதியே கிளப்புனது. ஸோ ஏன்னா ஒரு அங்கே எல்லாத்தையும் பிரித்து வேலை நடக்குது, சேரை கொண்டு வராங்க, இதை க்ளீன் பண்ணுறாங்க, டைல்ஸ் இடவராங்கலாம் எல்லாம் பிரேக்கிங் போட்டு லைவ் அடிச்சிட்டாங்க. நீங்கள் டெண்டரே 1 மாசமா நடக்கிற வேலையை எப்படி விடுவீங்கன்னு நடந்துட்டு இருக்க வேலைக்கு டெண்டர் விட்ட முதல் அரசாங்கம் அந்த டெண்டர் ஆன்லைன்லையும் காட்டல. இதுக்கு ஆக்சுவலா எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து பதில் சொல்ற பொதுப்பணித்துறை அமைச்சர் நடந்துட்டு இருக்கு. இப்பதான் டெண்டரே விடுறீங்க. டெண்டர் விட்டு கம்பெனி அதை எடுத்து அதுக்கப்புறம் வேலையா கொடுத்து அப்புறம் தானே அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நடந்துட்டு இருக்க வேலைக்கு போட்டோவோட டைம்ஸ் ஆஃப் இந்தியா போட்டாங்க. ஒரு டெண்டர் எல்லாத்துக்கும் பதில் சொல்ற அமைச்சர் ஆதவர்ஜுனா இந்நேரம் டக் டக் டகால்னு வந்து விலக்கி இருக்க வேண்டாமா? இன்னைக்கு அவருடைய மானிய கோரிக்கையும் இருக்கு. கிட்டத்தட்ட 5.5 கோடி அந்த வேலையினுடைய மதிப்பு. ஸோ இப்படியான இதுக்குள்ளே இந்த அரசாங்கம் அது வேலை வாய்ப்பானாலும் சரி, ரைட் டு சர்வீஸ் ஆக்ட் கொண்டு வருவோன்னாங்க, பல விஷயங்களை அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. பட் சொன்னதற்கு நேர்மாறாக அல்லது
அப்படியே தான் தொடருகிறது என்று சொன்னால் அதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்குங்கிறது தான் கேள்வி. டிரான்ஸ்பரன்சிங்கிறத பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்ததை விடவும் இவங்க படுமோசமாக இருக்காங்களோ என்கிற பார்வையும் வருது. தவிர்க்க இயலாததாக இருக்குது.